சங்கீதக்காரன் எப்படி சொல்லி இருக்கிறார்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். மேய்ப்பராய் இருக்கிறார் என்றால் இருக்கிற காலத்தை குறித்து, நிகழ்காலத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். தாழ்ச்சி அடையேன் என்றால் எதிர்காலத்துக்கு. எப்படி மிஸ்டர் டேவிட், எப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும்? எதிர்காலத்தை குறித்து எப்படி இவ்வளவு உறுதியாய் சொல்ல முடியும் என்று கேட்டால் அவர் சொல்வார், எனக்கு அவர் இப்ப மேய்ப்பரா இருக்கிறார். இந்த மேய்ப்பரை பார்க்கும்போது என் வாழ்க்கையில் தாழ்ச்சி இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதே சங்கீதத்துல மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தை பற்றி இதே தாவீது எழுதியிருக்கிறார். இதே சங்கீதத்தில் சத்துருக்களுக்கு முன்பாக என்று சொல்லி சவாலான சூழ்நிலையை பற்றி எழுதியிருக்கிறார். இவைகள் எல்லாம் வந்தாலும் எனக்கு தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொல்ல காரணம், நான் என் தாழ்ச்சியை வைத்து, என் குறைவை வைத்து என் கர்த்தரை பார்க்க போகிறதில்லை. என் கர்த்தரை வைத்து என் குறைவை பார்க்கிற ஒரு கர்த்தருடைய தாசன் நான். ஆமென், ஹல்லேலூயா. குறைவை வைத்து கர்த்தரை பார்த்தால் தாழ்ச்சியையே நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தரை வைத்து குறையை பார்த்தால் இந்த தாவீது என்ன சொல்றாரு? நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா.